ஹலோ பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் வார்த்தை, என்னை காண்கிற தேவன். எப்படி? என்னை காண்கின்ற தேவன். லாகாய் ரோயி. ஆதியாகமம் புஸ்தகம் 16, 13, 14. அன்பு தேவப்பிள்ளே, எனக்கு தெரிந்த ஒரு தாயார் தன் மகனுடன் வசித்து வருகின்றார். ஒரு கால் ஊனமுற்ற அந்த தாயார் நொண்டி நொண்டி நடந்து போய் வீட்டு வேலைகளுக்கு போய் செஞ்சு, எப்படி வீட்டு வேலைக்கு போய் சிறிது சிறிதாக சம்பாதிக்கின்றார். ஆனால் அவருடைய மகனோ கஞ்சா போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி வேலைக்கும் செல்லாமல் தன்னுடைய தாயாரை அனுதினமும் அடித்து துன்புறுத்தி வருகின்றான். தன் தாயார் சம்பாதிக்கும் கொஞ்சம் பணத்தையும் பிடுங்கி கொண்டு போய் மது குடித்து, எப்படி போதை பழக்கம் அடிமைனால மது குடித்து பணத்தை காலி செய்வான். எத்தனை வேதனை நிறைந்தது தேவப்பிள்ளை இந்த வாழ்க்கை. எப்படி எத்தனை வேதனை நிறைந்தது. இப்படி வாழ்க்கை உண்டா? யோசித்து பாருங்க. வேதனை நிறைந்த வாழ்க்கை, பயங்கரமான வாழ்க்கை. சொந்த வீட்டிற்குள் சொந்த பிள்ளையால் அநியாயம், அக்கிரமம். இந்த அக்கிரமத்தை எல்லாம் யார் காண்கின்றார்கள்? ஹல்லேலூயா. தேவப்பிள்ளை, வேதத்தில் ஆகார் என்ற பெண்மணி ஆபிரகாமின் குடும்பத்தில் தனக்கு ஏற்பட்ட காயத்தால் வீட்டை விட்டு வெளியேறி ஓடிக்கொண்டிருந்தாள். சாரால் அவளை கடினமாய் நடத்தினாள் என்று எழுதப்பட்டுள்ளது. அந்த வீட்டில் ஆகாரின் நியாயத்தை பேச ஒருவரும் இல்லை. வேதனை தாங்காமல், எப்படி வேதனை தாங்காமல் வீட்டை விட்டு ஓடினாள். எங்கு ஓடுகிறாள்? ஹல்லேலூயா. எங்கு ஓடுகிறாள் என்றால், அதுதான் வந்த எகிப்து. அவ எங்க இருந்து வந்தா? எகிப்தின் தேசத்துல அந்த இடத்துல அந்த எகிப்து தேசத்தை நோக்கி ஓடுகிறாள். இதற்கு முன்பு எகிப்திலும் இவளை எங்க எப்படி இருந்தா? இங்க அடிமை மாதிரி, அங்கேயும் அடிமையாக தான் இருந்தாள். கர்ப்பிணி பெண்ணான இவள் இவள் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்து அங்கும் இங்கும் செல்லுவது ஆபத்தானது. ஏன்னா வனாந்திரம் அல்ல, சாவை தேடி ஓடும் ஓட்டம்தான் அது. தனக்கென்று யாரும் இல்லை, தன்னை விசாரிக்க யாரும் இல்லை என்ற தனிமை உணர்வோடு அலைந்து கொண்டிருந்த ஆகாரை தேடி ஆண்டவராகிய இரட்சகராகிய கர்த்தர் வந்தார். ஹல்லேலூயா. நீ எங்கே ஓடிக்கொண்டு இருக்கிறாய்? நீ எங்கே இருந்து வருகிறாய்? எங்கே போகிறாய் என்று அவளை விசாரித்தார் ஆண்டவர். அவள் ஓடி போகிறேன் என்றவுடன் அவளுக்கு, நீ உன்னாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கைக்குள், எப்படி அவளுக்கு கையின் கீழ் அடங்குகிற என்று ஆலோசனை வழங்கினார் தேவன். யாரு? நம்முடைய தேவன். மேலும் அவள்கிட்ட சொல்றாரு, அவளுக்கு, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாய் இருக்கும் என்று ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து எதிர்கால நம்பிக்கையும் விதைத்தார் தேவன். தேவப்பிள்ளை, இதை கேட்ட ஆகாரு வியந்து போனாள். தன்னை யாரும் காணவில்லை, தன்னை யாரும் பார்க்கவில்லை, தன்னை யாரும் விசாரிக்கவில்லை என்று உடைந்து போயிருந்த அவளுக்கு தன்னை காண்பவர் ஒருவர் இருக்கிறார் என்ற வெளிப்பாடு அன்றுதான் கிடைத்தது. தேவப்பிள்ளை, அப்பொழுது அவள் என்னை காண்பவரை, எப்படி அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன். ஹல்லேலூயா. நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆகையால் அதனால் அந்த துறவின் பெயர் லாகாய் ரோயி எனப்பட்டது. ஆதியாகமம் 16, 13, 14 வசனங்கள் இருக்குது. தேவப்பிள்ளை, எபிரேயத்தில் பீர் லாகாய் ரோயி, எப்படி பீர் லாகாய் ரோயி என்று எழுதப்பட்டுள்ளது. அப்படி என்றால் என்னை காண்கின்ற ஜீவனுள்ள தேவனின் கிணறு என்று அர்த்தம். நாமும் கூட பல நேரங்களில் நம்மை கண்டு விசாரிக்க யாரும் இல்லை என்ற தனிமை உணர்வோடு இருக்கக்கூடும். தேவப்பிள்ளை, நமக்கு நடக்கும் துன்பங்கள், அநியாயங்கள், துரோகங்கள் ஆகியவற்றின் மத்தியில் நம் நியாயத்தை எடுத்துரைக்க நம்மை உற்சாகப்படுத்த எவரும் இல்லை என்று நினைத்திருக்கலாம். கண்டிப்பா நினைத்திருக்கலாம். 100 கவலைப்படாதீங்க. லாகாய் ரோயி வெளிப்பாடு இன்று உங்களுக்கு கிடைப்பதாக தேவப்பிள்ளைகளே. தேவப்பிள்ளை, பீர் லாகாய் ரோயி வெளிப்பாடு கிடைத்தவர்கள் வீணாக கவலைப்பட மாட்டார்கள். நான் தனிமை இல்லை, என் அங்கலைப்பு, என் கண்ணீர், நஷ்டமெல்லாம் கஷ்டமெல்லாம் சர்வ வல்லமையுள்ள தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார். நான் அழிந்து போக விட மாட்டாரு, நாசமா போக விட மாட்டாரு. அவர் என்னை கொண்டு செல்ல வேண்டிய இடத்திற்கு கண்டிப்பாக 100க்கு 100 கொண்டு செல்வார். என்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை நிச்சயமாக செய்து முடிப்பார் என்று தைரியமாக இருப்பார்கள். லாகாய் ரோயி வெளிப்பாட்டிற்கு, எப்படி லாகாய் ரோயி வெளிப்பாட்டிற்கு முன் வீட்டை விட்டு ஓடின ஆகார்
வெளிப்பாட்டிற்கு பின் எந்த வீட்டில் தான் இருக்க முடியாது, இந்த வீட்டில் இருக்கவே முடியாது என்று நினைத்தாலோ அதே வீட்டிற்கு திரும்ப சென்றால் அத்தனை கொடுமைகளையும் தாங்கி இஸ்மவேலை பெற்றெடுத்தாள். இஸ்மவேல் பின்னாட்களில் பலத்த ஜாதியானான். காண்கிற தேவன் இருக்கும்போது நாம் சிங்க கெவிக்கு எப்படி நம்ம காண்கிற தேவன் இருக்கும்போது நாம் சிங்க கெவிக்கும் செல்லலாம், அக்கினி சூளைக்கும் செல்லலாம், செங்கடலின் ஆழத்திலும் செல்லலாம், வறண்ட பாலைவனத்தையும் கடக்கலாம், எதையும் துணிந்து செய்யலாம் தேவ பிள்ளையே. சில குடும்பங்களில் குடிகார கணவனால் மனைவிமார்கள் படும் சித்திரவதைகள் சகிக்க முடியாதவைகளாக இருக்கும். சில வீடுகளில் சண்டைக்கார மனைவியால் சில அப்பாவி கணவன்மார்கள் படாத பாடுபடுவார்கள். சில வீடுகள் பிள்ளையின் அக்கிரமத்தால், சில பிள்ளையின் அக்கிரமத்தால் பெற்றோர்கள் கண்ணீர் வடிப்பார்கள். சில இடங்களில் ஆதரவை தேடி வந்த பிள்ளைகளை உறவினர்கள் சித்திரவதைப்படுத்தும் காட்சியையும் நாம் பார்க்கிறோம், நாம் காண்கிறோம். தேவப்பிள்ளையே, இவைகளை எல்லாம் கடவுள் பார்க்கின்றாரா? எத்தனை காலம்தான் இப்படிப்பட்ட பாடுகளை சகித்திருக்க வேண்டும் என்று அங்கலைப்போடு இருந்தீர்கள் என்றால் பீர்லாகாய் ரோகி வெளிப்பாட்டை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை 24 மணி நேரம் 24 ஹவர்ஸும் காண்கின்ற தேவனாய் இருக்கிறார். அவர் உங்களை மறந்து விடவில்லை தேவ பிள்ளைகளே. அவர் உங்களுக்காக நன்மையான திட்டங்களை வைத்துள்ளார். சீக்கிரத்தில் நியாயம் உங்க வாழ்க்கையில 100க்கு 100 உங்களை நியாயம் செய்வார். பீர்லாகாய் ரோகி வெளிப்பாடு உங்களுக்கு 100க்கு 100 கிடைக்கும். ஆண்டவர் உங்களையும் குடும்பங்கள், சந்ததிகள், தொழில், தலைமுறைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார். இழந்து போனவர்களை திரும்ப கொடுப்பார். வெட்கத்தை, அவமானத்தை, நிந்தனையை மாற்றுவார். ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். அவர் ஜீவிக்கிற தகப்பன், நேற்று மீண்டும் மாறாதவர், தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றுகிறவர், மலை போல துன்பம் வந்தாலும் பனி போல உரியிட செய்கிற அந்த ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுங்க. அவர் உங்களோடு இருக்கிறார். ஏசப்பா ஆவியானவர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா.